ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சின்ன ஒரு ஆஃப்டர்நூன் vlog பார்க்கலாம். அம்மா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்டு ஒருத்தங்க பாகிஸ்தான்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ போயிருந்தோம். அவங்க வந்து ஏதோ ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம உள்ளி வடையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கடலை மாவில் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருந்தேன்னு சொன்னாங்க. சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு அதில் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்க்குறதுக்கு பதிலாக அவங்க வந்து உருளைக்கிழங்க நீள வாக்கில் கட் பண்ணி அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா தான் இருந்தது. இது வந்து கேர்டில் பண்ணுறாங்க. கேர்டு அப்புறம் அந்த கடலை மாவையும் கலக்கி ஊற்றி ஒரு டிப்பு, அது தாகின்னு சொல்லுவாங்களாம் பாகிஸ்தானில், ரொம்ப ஃபேமஸ் தான். அதில் ஃபுல்லும் ஏதோ ஊற்றி ஊற வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை கொடுத்துருந்தாங்க. நான் வந்து பக்கோடாவாக எடுத்துகிட்டு வந்து சிம்பிளாக வெஜிடபிள் புலாவ் மாதிரி பண்ணியிருந்தோம். அது கூட வச்சு நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டோம். அவங்க அந்த டிப் பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம், தாகின்னு சொல்கிற டிப் கூட. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. எனக்கு என்னமோ டேஸ்ட்டுக்கு அது ரொம்ப பிடிக்கல. பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக இருந்து. நீங்களும் பக்கோடா பண்ணுறீங்கன்னா வெங்காய பக்கோடா பண்ணுற மாதிரி பேட்டர் கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக ரெடி பண்ணிவிட்டு அதில் உருளைக்கிழங்கு நீள வாக்கில் கட் பண்ணி போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தோம். இங்கே சூப்பர் மார்க்கெட்லேயே ஃபிஷ்ஷுக்கு தனி செக்ஷன், மீட்டுக்கு தனி செக்ஷன் இருக்கும். இங்கே வாங்கினா அவங்களே க்ளீன் பண்ணி நீட்டாக ரேப் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம போய் கொஞ்சம் கழுவி சமைச்சிட்டா போதும். 8 சாலை மீன் நம்ம ஊர் காசுக்கு 85 ரூபா அந்த மாதிரி வருது. 3 கிராம்ஸ் 28 பில்ஸ் போட்டிருந்தாங்க. 2 பீஸ் எடுத்தாலும் அதை வெயிட் போட்டு நம்ம காசு பே பண்ணால் போதும். அப்புறம் மட்டன் வாங்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். பாகிஸ்தான் மட்டன் ரொம்ப சீப்பாக இருக்கும். இந்தியன் மட்டன் பார்த்திங்கன்னா 47 பாயிண்ட் சம்திங் போட்டிருக்காங்க, 49. அப்புறம் கென்யா மட்டன் வந்து பாகிஸ்தானை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ரெஷ் மட்டனாக தான் வாங்கியிருந்தேன். அது 1/2 kg வந்துட்டு நம்ம காசுக்கு 344 ரூபா. இங்கே உள்ள திராம்ஸுக்கு 13.79, 13 கிராம்ஸ் 79 பில்ஸ் போட்டிருக்காங்க. ஊரை மாதிரி தான் ரேட் இருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா மில்லு ஷாப்பு. இந்த ஷாப் நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே வந்து நமக்கு எல்லா திங்ஸும் நம்ம ஊரை மாதிரியே கிடைக்கும். லூஸ்லேயும் வாங்கிக்கலாம். காசு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் காய வச்சு அதில் வந்து சுகர் டிப் பண்ணி ஒரு கேண்டி மாதிரி வச்சுருந்தாங்க. வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்தா உள்ள விதையெல்லாம் அப்படியே இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக தான் ஏதோ காய வச்சு பண்ணியிருக்காங்க. வாழைக்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்டு பார்க்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸ் பீன்ஸு அப்புறம் பீட்ரூட் எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இல்லை. பட்டு மற்றதை வாங்குறதுக்கு இது ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். அந்த இன்னொரு கேண்டி காமிச்சது அது வந்து ஊர்லேயும் கிடைக்கும். நான் பார்த்துருக்கேன். இது பார்த்ததில்லை. பார்த்துருந்தா நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அம்மா வந்து ப்ரௌனி கேட்டால், நம்ம எப்போவும் வெளியே வாங்குறதுக்கு வீட்டில் கொஞ்சம் சுகரெல்லாம் கம்மி பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு வீட்டிலே பண்ணி கொடுத்துருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் அந்த ஐஸ்கிரீம் வச்சு அப்படியே சாப்பிட்டோம். அவளும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்படியே அந்த ஈவினிங் ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.